மைக் திவாகர் அனுப்பிய இமெயிலில் இருக்கும் தகவல்களை பார்க்கிறார். அதில் நபிலின் தகவலை பார்த்து, இவன் சரியான சைக்கோவாக இருப்பான் போல, இவனை எப்படி ஜோ கட்டுப்படுத்தி வச்சிருந்தான் என்று மைக் யோசிக்கிறார். இதே நேரத்தில் ஜோ இருக்கும் சிறை அறைக்கு முன் ஒரு உருவம் வந்து நிற்கிறது. அதை பார்த்த ஜோ அந்த உருவத்தை பார்த்து, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன கொல்ல முடியாது, நீ எதுக்காக சந்துருவ கொன்னனு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல, ஆனா நான் உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று ஜோ கூறுகிறார். அதற்கு அந்த உருவம், பரவாயில்ல, நினைச்சதை விட நீ புத்திசாலிதான், ஆனா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்று கூறுகிறது. இதை கேட்ட ஜோ சிரித்துக் கொண்டே, நீ அனுப்புன ஆளை என்கிட்ட நெருங்குறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளுனே, அப்படி இருக்கும்போது உன்னை கொல்ல எவ்வளவு நேரம் ஆகும், நீங்க சந்துருவை கொலை செய்தது எப்ப தெரிஞ்சிச்சோ அப்பவே உங்க சாவுக்கான நேரத்தை குறிச்சுட்டேன், ஏன் உன்னை இன்னும் உயிரோடு விட்டிருக்கேனா, எதிரிய கூட பொறுமையா கொல்லலாம், ஆனா துரோகிய விட்டு வைக்க கூடாது என்று ஜோ கூறுகின்றார். இதை கேட்ட அந்த உருவம் அங்கிருந்து சென்று விடுகிறது. மறுநாள் காலை மைக் ஜோவை விசாரணை நடத்த வரும்போது, ஜோவின் சிறை அறைக்கு நேற்று இரவு யாரோ ஒருவர் வந்ததாக ஒரு சிறை காவலாளி கூறுகிறார். அதை கேட்ட மைக் ஜோவை பார்த்து, யார் அது, எதுக்கு உன்னை பார்க்க வந்தான் என்று கேட்கிறார். அதற்கு ஜோ, அவனை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் நான் விளையாடின விளையாட்டை இதோட முடிக்கிறேன், அப்புறம் இந்நேரம் சந்துருவை கொலை செய்தது யார் என்று கண்டுபிடித்திருப்பீங்களே, நான் சொல்வது சரிதான என்று ஜோ கேட்கிறார். அதற்கு மைக், நான் நினைச்சதை விட நீ புத்திசாலிதான், உன்னை முதல் வாட்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, உன்னை பத்தி மத்வங்க சொன்ன மாறி நீ இருக்கியான்னு, ஆனா இப்போ நீ என்னலாம் பண்ணனு தெளிவா பார்க்க முடியுது, சந்துரு கொலை செய்யப்பட்டதுல இருந்து உன் விளையாட்ட ஆரம்பிச்சுட்ட வேலி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ சிறைக்குள்ள இருக்கிற, ஆனா உண்மையில அப்படி இல்லை, உன்னை கொல்ல வந்தவன் எப்படி இறந்தான்னு யாருக்கும் தெரியல, ஆனா உண்மையில கொன்னது நீதான், உன்னோட அறையிலேயே வச்சுதான் அவனை கொன்ன, அதுக்கப்புறம் உன்னை கொல்ல வந்தவனுக்கு உதவி செஞ்ச அந்த போலீஸை வச்சு அவனை அங்க போட்டிருக்க, அதோட ஆதாரத்தையும் அழிச்சிருக்க, அது மட்டுமல்லாமல் நீ நேரடியா எதுவும் என்கிட்ட சொல்லாம மறைமுகமாக சொல்லி ஆதாரத்தை கண்டுபிடிக்க வச்சிருக்க, கிட்டத்தட்ட என்ன நீ பகடக்காயா பயன்படுத்திருக்க, சந்துருவை யாரு கொலை செஞ்சிருப்பான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, முழுமையா என்ன நடந்துச்சு உனக்கு சரியா தெரியல, அதை கண்டுபிடிக்கவும் உன்னை கொல்ல நினைக்கிறவங்களை ஏமாத்தவும் நீ சிறைக்குள்ள இரு கூற, நான் சொல்லுறது சரிதானே? ஜோ சிரித்துக்கொண்டே, பரவாயில்ல சார், நீங்களும் புத்திசாலிதான், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, எல்லா புதிரையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ நேத்து இரவு யார் என்ன பார்க்க வந்தான்னு சொல்லுங்க. நேத்து இரவு வந்தது சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிற வேல்மூர்த்தி தானே, ஆனா சந்துருக்கும் வேல்மூர்த்திக்கும் என்ன தொடர்பு, ஏன் அவர் சந்துருவை கொல்லணும் என்று மைக் கேட்கிறார். அதற்கு ஜோ, தெரியும்னா, உண்மையில் சந்துரு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், சந்துருவ அவர் கொல்ல சொன்னதுக்கு 2 காரணம் இருக்கு.